தம்பி மைக் மாட்டிட்டேன், ஆனும் பண்ணிட்டேன், சவுண்டு கேட்குதில்ல, மைக் மாட்டிட்டேன்ப்பா. இப்போல்லாம் திருட்டு பையன், மொளை மாதிரி, முடிச்சவிக்கி, அத்து விட்டவன், இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுற எல்லாருமே ரொம்ப தைரியமாக நாட்டில் சுற்றுறான், ஃப்ரீயாக இருக்கிறான், ஜாலியாக இருக்கிறான். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே அந்த தவறுகள்லாம் யார் தடுக்கணும்னு இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சே தவறு செய்கிறான். ஆனாலும் இவனையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. இதை தாண்டி பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய இன்னும் சில பேர் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக அந்த மாதிரி அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்படுறாங்க. என்னடா நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் இடையூறு பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு இடத்துல கொடுத்துட்டே இருக்காங்களேங்கிற மாதிரி அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க அதிகார வர்க்கத்தை பார்த்து பயப்படுறாங்க, யார்? பொதுமக்கள். ஆனால் இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணுறவன், திருட்டு பையன், மொல்ல மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து அபேஸ் பண்ணி போடுறவன், நேர்மைக்கு முற்றிலும் மாறா எதிர்மறையாக இருக்கக்கூடியவெல்லாம் வந்து அப்படியே வேறு லெவலில் திரியிறானுங்க. இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, தமிழ்நிலையில் பார்த்தது உண்மைதான். அண்ணன் சீமான் அவருடைய வாகனம் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. அது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதைத்தான் இந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த காணொலி மூலிமா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சின்ன சவால் விடலாம் அப்படின்னு தோணுது. இந்த சவால் நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு உங்களுக்கும் ஆமாம் இது சரிதானே, இந்த சவாலை நம்மளும் விடலாமே, தேர்தல் ஆணையம் முடிஞ்சால் நிரூபிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராவது சவால் கொடுக்குறீங்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதான்ப்பா இந்த காணொலி ஒரு 10 பேருக்கு சேர்ந்து போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் என்னுடைய தொழிலுக்காக ஐஸ் கட்டி வாங்குவோம். ஃப்ரெஷ் ஜூஸ் பழச்சாறு போடுறதுக்காக ஐஸ் கட்டி ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வருவோம். அது வந்து ஒரு பிளாஸ்டிக் சாக்கில் வாங்கி என் வாகனத்தில் முன்னால் வச்சு நான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ அந்த மூட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக என்னை வந்து பறக்கும் படையில் வந்து தடுத்து நிறுத்தி என்னை சோதனை பண்ணுறாங்க. தப்பு இல்லை, சோதனை பண்ணுறாங்க. அப்போ அதையெல்லாமா சோதனை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டப்பை வச்சுட்டு போகிறதையே சோதனை பண்ணுறாங்க. நீங்கள் வேறு, அவ்வளோ மோசமாயிடுச்சு. சரி, அது சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணும்போது நான் நிறுத்துறேன். அதே நேரத்தில் இன்னொரு காரையும் வழிமறிக்கிறாங்க. அந்த கார்லேருந்து இறங்கினவர் காரையெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட பேசுகிறாரு. ஐயா எதுக்கு சோதனை பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் பணம் ஏதாவது கொண்டு போனீங்க அப்படின்னா. ஓஹோ ஐயா, பணம் நான் வந்து சாதாரண பொதுமகன், ஒரு ஜனத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மகன், நான் கொண்டு போய் என்ன பிடிக்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு தான் பணமெல்லாம் போய் சேருமா? பணமெல்லாம் பட்டுவாடா பண்ணுவாங்களா? நீங்கள் ஏதாவது ஐடியாவில் இருக்கீங்களா? ஏற்கனவே பணமெல்லாம் எந்தெந்த தொகுதிகளுக்கு போகணுமோ அந்தந்த தொகுதிகளுக்கு போய் சேர்ந்துருச்சு. எப்படி எந்த தொகுதிக்கு போகணுமோ அந்த தொகுதிக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ பட்டுவாடா நடந்துட்டு இருக்குது. ஊருக்குள்ளே போய் சோதனை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உபயோகமாக இருக்கும். அதை தாண்டிட்டு நீங்கள் இங்கே நின்று சோதனை பண்ணுறீங்களே, எங்கள் உயிர் எடுக்கிறீங்களே, எங்கள் வேலையை கெடுக்கிறீங்களே, கொஞ்சமாக நியாயமாக இது. ஏன்னா நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் பிடிக்கணும். இப்போ உங்களால் ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆச்சு. நான் தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போவேன். எங்களையெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தி எங்களை ஏன் காயப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கு அந்த தேர்தல் அதிகாரிட்ட பதிலே இல்லை. இதுதான் இன்னைக்கு களத்தில் நடக்கிற யதார்த்தமான உண்மை. இப்போ அண்ணன் சீமான் அவருடைய வாகன சோதனை நடந்தது இல்லையா, அதுவும் சாட்டை துரைமுருகன் கொடுத்த அந்த மாசான ரிப்ளை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்திருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க நீங்கள் வச்சுட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் எங்களுக்கு கொடுத்துடுங்க. பெட்டி இறக்கி இறக்கி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் சோதிச்சுட்டு என்ன பண்ணுங்க, இறக்கடா எல்லாத்தையும் காமெடி பண்ணிருக்காங்க. தெரு காசு கொடுத்தா அதை பிடிக்க மாட்டியே, அவசரமாக அவர் வாக்கு சேகரிக்க போகிறவன வழியில் மட்டும் ரோட்டையா காசு கொடுத்தா அதில் ஒருத்தரையாவது நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா இது நியாயம். பின்னாடி 30 லக்கேஜ் இருக்கு, மூட்டையா பணம் இருக்கு. இவர் தேர்தல் பரப்புரைக்காக ஒரு இடத்துல இருந்து சீமான் அவர்களும் சீமானை சுற்றி இருக்கிற அவருடைய சகாக்களும் வாகனம் மூலிமா போகிறாங்க. போகும்பொழுது அங்கே தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாகனத்தை வழிமறைச்சு சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணும்போது சாட்டை துரைமுருகன் மூட்டையாக பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும், அண்ணன் சீமான் அவர்கள் ஊருக்குள்ளே பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதையெல்லாம் போய் விசாரிக்காமல் இங்கே எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, விரைவாக நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், தேர்தல் பரப்புரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறீங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரி, அந்த தேர்தல் அதிகாரி முகத்தில் ஆடலை. அதாவது அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசியதான் ஆகணுமா இல்லை சோதனை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நில குளிஞ்சு போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி கள நிலவரமும் அப்படித்தான்.
பொதுமக்களை ரோட்டில் வச்சு தான் வழிமறித்து சோதனை பண்ணுறாங்களே தவிர அதை தாண்டி இறங்கி சோதனை பண்ணுறதில்ல. நீங்களாம் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, பஞ்சாபோ எங்கேயோ வந்து சுற்றுலாவுக்கு வந்த ஒரு தம்பதியினர் அவங்க குடும்பத்தோடு தான் வந்திருக்காங்க, தெரியுது அவங்க நார்த் இந்தியன்னு சொல்லி தெரியுது, அவங்கள நிற்க வச்சு சோதனை பண்ணி அவங்கள்ட்ட வாங்கின பணம் கிட்டத்தட்ட ஒரு 70,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த தொகைக்கு எந்த விதமான ஆவணமும் இல்லை. அதனால் அதை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் இடையூறையும் ஏற்படுத்தி அவ்வளோ ஒரு குழப்பத்தில் அவங்க குடும்பமே ரோட்டில் நின்று கதறி அழுகுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை அப்படி தான் சோதனை பண்ணணுமா? அவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வேலையை தான் தேர்தல் ஆணையம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. மக்களே அந்த காணொலிக்கு கீழே பல பேர் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டிருக்காங்க. அவ்வளவு மோசமாக தேர்தல் ஆணையம் நடந்துட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரைவாக போகணும்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள். ஆனால் நிலவரம் என்ன, களத்தில் எப்படி இருக்கு, அதிகார வர்க்கத்துக்கு இவங்க எப்படி துணை போறாங்கிறதுக்கு இன்னி ஒரு சிறந்த சான்று ஒன்று போடுறேன் பாருங்க. சொல்லியிருக்காங்க. சரி, காரை எதுக்காக சோதனை போடல? நம்ம சோதனை போட்டோம்ல சார். இல்லையே, காரை சோதனையே போடலையே நீங்க. சார் சோதனை போட்டு தான் சார் அனுப்பினோம், நிப்பாட்டி சோதனை போட்டுட்டு தான் அனுப்பினோம். இல்லையே, அந்த விஷுவல்ல நீங்க எந்த ஒரு சோதனையும் வரல. கார்ல இருந்து யாருமே இறங்கல, காரோட டிக்கி திறக்கல, காரோட கதவை திறக்கல, காருக்குள்ள எந்த டேஷ்போர்டு பார்க்கல. இல்ல சார் எம்எல்ஏட்ட பார்த்து இதை வாங்கிக்கிட்டு தான் சார் அனுப்பினேன். இல்ல, எம்எல்ஏ ஒரு இதை கொடுக்காரு, ஒரு சீட்டு மாதிரி ஒரு சீட்டை கொடுக்காரு. அந்த சீட்ல கையெழுத்து போட்டு நீங்க அனுப்புறீங்க. கையெழுத்து போடல சார், கையெழுத்து போடல, வெஹிக்கிள் பாஸ் அது. அதை வாங்கி தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி இப்ப கலெக்டரேட் முதற்கொண்டு அனுப்பி தான் செக் பண்ணி தான் நான் உங்ககிட்ட. இல்ல வெஹிக்கிள் பாஸ் வாங்குறது வேற. வெஹிக்கிள் பாஸ் இருந்தா அதுக்குள்ள பணம் கொண்டு போக மாட்டாங்களா? யாரு தேர்தலுக்கு பணம் யாரு கொண்டு போவா சார்? இந்த போலீஸ் செக் பண்ணி வெஹிக்கிளை நிப்பாட்டி போலீஸ் செக் பண்ணி தான் சார் உள்ள நான் பண்ணவே இல்லையே. நாங்க தான் விஷுவல் இருக்கு, எங்கிட்ட விஷுவல் இருக்கு. விஷுவல் வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த காணொலியில் ராதா அப்படிங்கிறவரை ஒரு செய்தியாளர், பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளரே தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிடம் பேசுகிறாரு. இந்த 6 நிமிடமும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சோதனை பண்ணேன்னு திரும்ப போய் தான் சொல்லுவாங்க. போய் தான் சொல்லுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 தம்ப்நெயில் நான் வேணா ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த 2 தம்ப்நெயிலையுமே 2 வீடியோ பாலிமர் சேனலே போட்டிருக்காங்க. சோதனை பண்ணேன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அந்த முழு காணொலியை பார்த்தாலும் அந்த வாகனம் வந்து நின்று அந்த வாகனம் அங்கேருந்து கிளம்புற வரைக்குமே ஒரு டோரை கூட திறந்து சும்மா அந்த காரை எட்டி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு மோசமாக இந்த அதிகாரி நடந்திருக்காங்க. அவங்க யார், அந்த வாகனத்தில் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா, திமுகவை சார்ந்தவங்க. இந்த அம்மாவும் சங்கரன் கோயிலே ஒரு அரசு பணியில் இருக்கிறாங்க, ஒரு அரசு அதிகாரியாக செயல்படுறாங்க. 2 பேர்த்துக்குமே அப்படிதான். அதனால அவங்க வந்து கண்டுக்காம விட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த பாலிமர் அந்த செய்தியாளர் குற்றம் சாட்டுறாரு. எதற்காக எம்எல்ஏவின் வாகனத்தை தாங்கள் சோதனையிடவில்லை? அதுக்கு உங்களோட விளக்கம் வேணும் எனக்கு. சார் இப்ப போலீஸ் இருக்காங்க சார், நான் பேசிட்டு கூப்பிடுறேன். அதே மாதிரி எளிய மக்களின் வாகனமான அரசு பேருந்த நிற்பாட்டி எல்லா பேரோட பையன் சோதனை பண்றீங்க. தேர்தலுக்கு பணம் யார் கொண்டு போவா? எம்எல்ஏ கொண்டு போவாரா? சாதாரண பப்ளிக் கொண்டு போவானா? மக்கள் பயணிக்கிற அரசு பேருந்தை நிறுத்தி பயணிகளோட பையெல்லாம் சோதனை பண்றீங்களா? அதோட உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது சார், உள்நோக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது சார். சோதனை போடுறதுக்கு தானே சார் நிப்பாட்டி செக் சோதனை பண்ணல, அதனால தானே பாக்குறோம் நாங்க சார். இல்ல சார், பின்னால எல்லாம் நான் பார்த்தேன் சார். நான் பார்த்துட்டு அவர்கிட்ட எம்எல்ஏட்ட பேசி நான் தான் அந்த பாஸே வாங்கினா, பாஸ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். நாங்க தான் விஷுவல் ஃபுல்லா இருக்கு மேடம். நீங்க யாருமே டோர் ஓபன் பண்ணல, உள்ள என்ன இருக்குன்னு பாக்கல. எல்லா பேரும் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாட்டுக்கு இருக்கிறாங்க. அதாவது நீங்க பிடிஓவா இருக்கீங்க சங்கரன் கோயில்ல. அவர் சங்கரன் கோயில் எம்எல்ஏ. எப்படி தேர்தல் நியாயமா நடக்கணும் பப்ளிக் கேக்குறாங்க, நான் கேட்கல சார். ஐயோ சார், நான் சோதனை பண்ணாம இப்படி அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அந்த கார்ல 5 கோடி ரூபாய் பணம் போச்சுன்னு ஒரு பப்ளிக் கால் பண்ணி சொல்றான். இந்த அம்மா வந்து சோதனை பண்ணாம விட்டுட்டாங்க, 5 கோடி ரூபாய் பணம் போச்சுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, அவர் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறாரு. அந்த வாகனத்தில் 5 கோடி ரூபா பணம் இருந்துச்சு. அந்த பணம் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த வாகனம் அந்த வழியே சென்றுச்சு. நீங்கள் அதை ஏன் பறிமுதல் செய்யலை, அதை ஏன் பார்க்கல? எனக்கு அப்படி தகவல் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் அந்த தகவலுக்கு, அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த அம்மாட்ட பதிலே இல்லை. சார் இருங்க சார், நான் கட் பண்ணிவிட்டு இப்போ பேசிட்டு வர்றேன் சார். அதையே தான் தொடர்ந்து திரும்ப சொல்லுதே தவிர இவரும் விடாமல் தொடர்ந்து திரும்ப அதே கேள்வி கேட்குறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சிப்படி அந்த அதிகாரி பதில் சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியல. ஏன்னா இங்கே
திருட்டு பையன், ஃப்ராடு பண்ணுறவன், மொல்ல மாதிரி பிடிச்சி வைக்க கேப் மாதிரிக்கெல்லாம் துணை போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் தான். அப்படியாப்பட்ட வேலை தான் இந்த தேர்தல் கமிஷன் செய்யுது அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தேர்தல்னு வந்துட்டாலே போதும், அதான் அந்த சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தேர்தல் அதிகாரிகளை கையிலேயே பிடிக்க முடியாது. பொதுவான ரோட்டில் நின்றுட்டு பொதுவாக அங்கே எங்கெல்லாம் பிஸ்னஸ்ஸு, எங்கெல்லாம் வியாபார மார்க்கமாக இருக்கக்கூடிய சாலைகளோ, எங்கெல்லாம் தொழிலுக்காக மக்கள் அதிகமாக பணத்தை கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி சாலைகளை நின்றுட்டு அங்கே வரக்கூடிய வாகனங்களை பரிசோதனை செஞ்சுட்டு, இந்த நேரம் வந்து ரம்ஜான் வேறு வரப்போகுதுங்களா, அப்போ கொஞ்சம் பர்ச்சேஸ் அதிகமாக இருக்கும், அவங்களெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பணங்களை எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. தொழில் ரீதியாகவே இது மிகப்பெரிய முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை ஏதாவது ஒன்று பண்ணி வீழ்த்தணும்னு முயற்சி பண்ணுது. தேர்தல் ஆணையத்துக்கு பின்னால் யாரோ இருக்காங்கங்கிறது வேறு, ஆனால் தேர்தல் ஆணையம் அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு உள்ளார்ந்து செயல்பட்டுருக்கிறாங்க. விசிகாவுக்கு சின்னம் கொடுக்கறதுக்கு முரண்டு பிடிக்கிறது, மதிமுகவுக்கு சின்னம் கொடுக்கறதுக்கு முரண்டு பிடிக்கிறது, ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சுமூகமாக கழுவி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த பக்கம் யாரெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து மட்டும் உரண்டை எடுத்துகிட்டு இருக்கிற வேலையை இந்த தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செய்யுது. அப்படி தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வாகனத்தையும் பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து எங்களுடைய கடமை, எங்கள் டியூட்டி அப்படின்னு சொன்னால் கூட தேர்தல் ஆணையம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது தேர்தலுக்காக வாக்குக்காக பணம் கொடுக்கறது ஊருக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. நீங்கள் அதை பிடிக்கணும் அப்படின்னா ஊருக்குள்ளே தான் போய் உங்களுடைய ரோந்து பணியை, உங்களுடைய ரைடை விடணுமே தவிர ரோட்டில் நின்று பண்ணக்கூடாது. அதான் ஒரு கதை கூட ஒன்று வருமே, விஜய் சேதுபதியோட ஒரு திரைப்படத்தை சொல்லியிருப்பார். ஒருத்தன் குண்டூசியை அங்கே தொலைச்சிட்டு இங்கே தேடினானாமா. ஏன்டா அங்கே தொலைச்ச குண்டூசியை இங்கே தேடுறான்னு கேட்டதுக்கு, இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, இங்கே தான் தேட முடியும், அங்கே இருட்டாக இருக்குன்னானாமா. அந்த மாதிரி எங்கே குற்றம் நடக்குதோ, எங்கே தேர்தலுக்காக பணம் கொடுக்கப்படுதோ, எங்கே வாக்குக்காக மக்களுடைய வாக்கை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்களோ அங்கே போய் அதற்குண்டான வேலையை செய்யாமல் அங்கே வந்து இருட்டாக இருக்குது, அங்கே செய்ய முடியாது, அங்கெல்லாம் திமுக ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அதிமுக ஆளுங்கட்சியில் இருக்காங்க, பாஜக ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அங்கெல்லாம் போனால் அடிப்பாங்க, இங்கே இருந்தோம்னா பொதுமக்கள் தான் இருக்காங்க, இல்லை இழிச்சு வாய்ப்பெல்லாம் இருப்பாங்க, இவங்கள்ட்ட நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமே ரைட் அவுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அந்த பக்கம் மாற்றுங்க. உங்களுக்கு அதையும் மீறி இல்லை ஊருக்குள்ளே பணமே கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வர்றீங்களா? உங்களுக்கு ஒரு சவால், சப்ஸ்கிரைபர் சார்பாக இந்த சவாலை எல்லோரும் ஏற்றுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்துக்கே வைப்போம். நான் வந்து எங்கே ஊருக்குள்ளே பணம் கொடுக்குறாங்களோ நான் வந்து அவங்கள வந்து கையங்கலமாக பிடிச்சி தர்றேன், ஆதாரப்பூர்வமாக நான் பிடிச்சி தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் பண்ணுறேன். எங்கே திமுக பணம் கொடுக்குது, எங்கே அதிமுக பணம் கொடுக்குது, எங்கே யார் எவ்வளோ கொடுக்குறாங்க, எப்படி அந்த பணம் கை மாறுதுங்கிற வரைக்கும் தெளிவாக யாருக்கு கொடுக்குறா, எந்த கட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் பிடிச்சி கொடுக்குறேன். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னா, அப்படி ஒரு வேளை நான் பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னா யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள கைது செஞ்சு அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சு அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வீங்களா? நான் பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், அவங்களுக்கு வந்து அந்த பணம் கொடுக்குறவங்கள கைது பண்ணணும், அந்த பணத்தை பறிமுதல் செய்யணும். இது ரெண்டு செய்வீங்கன்னு வைப்போம், செய்வீங்களான்னு தெரில, செய்வீங்கன்னு வைப்போம். அதையும் தாண்டி யார் அங்கே வேட்பாளராக நிற்கிறாங்களோ, எந்த வேட்பாளருக்காக பணம் கொடுக்கப்பட்டதோ அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய முடியுமா அவங்களால? செஞ்சீங்க அப்படின்னா, செய்வீங்க அப்படின்னா நான் பிடிச்சி தர்றேன். இது ஒன்று. இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. எப்படியும் நீங்கள் வேலை செய்ய போகிறதில்ல, நீங்கள் ரோட்டில் தான் நின்று காக்கா பிடிக்க போகிறீங்க. நான் தான் வேலை செஞ்சு அந்த களத்தில் இறங்கி அவங்கள பிடிச்சி கொடுக்க போகிறேன். எனக்கு உங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு உயர் அதிகாரி ஒரு மாதம் சம்பளம் வாங்க வருவீங்களா, அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்துருங்க. இல்லை லாஜிக் வேணும் இல்லைங்க, சும்மா வேலை மெனக்கிட்ட எவனா செய்வானே அந்த விஷயத்தை, ஏதாவது ஒரு காரணக்காரியம் வேண்டாமா? இது வந்து நீங்கள் செய்ய தயாராக இருந்தால் அந்த அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சு அவரை தேர்தலில் போட்டிடுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு 5 ஆண்டு தடை விதிக்கிற மாதிரி அப்படி ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னாலும், எனக்கு சம்பளம் கொடுக்குறதோ, இந்த 2 விஷயமும் நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த பகுதியில் பிடிச்சி தரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நான் இருக்கிற பகுதியை தாண்டியே போவோம். நான் ஒரு பகுதியில் இருக்கேன் இல்லையா, இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், கோயம்புத்தூர் இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்து கூட நான் கண்டுபிடிச்சி தர்றேன். நான் அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி தர்றேன். 10 நாளில் கண்டுபிடிச்சி தர்றேங்க, ஆதாரத்தோட. செய்ய முடியுமா அவங்களால? இந்த சவாலுக்கு தேர்தல் ஆணையம் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா, தேர்தல் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, மக்களுக்காக ஒரு நல்லாட்சி அமையணும், அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை செய்யுங்க.
அதை விட்டு எங்கே ஊசி தொலைச்சமோ அங்கே தேடாமல் வெளிச்சமாக எங்கே இருக்கோ அங்கே தான் தேடுவேன்னு சொல்லி முட்டாள்தனமான முடிவை எடுக்காதீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, அதை செஞ்சுக்கங்க. நமக்கெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம், அந்த ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, நல்ல காவல்துறை அதிகாரி, இதெல்லாம் திரைப்படத்தில் தான் பார்க்க முடியும் போல இருக்குது. விஜயகாந்த் கூட ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பார், ராஜ்யம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல் எப்படி நல்லா மக்களுக்காக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல சட்டங்களை கொண்டு வருவார், பல முயற்சிகளை மேற்கொள்வார். இதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்மளாம் திரைப்படத்தில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். நேரடியாக அந்த மாதிரி ஒரு நல்ல தேர்தல் அதிகாரியோ சரியான ஒரு தேர்தல் ஆணையத்தையோ நம்ம காலத்துக்கும் பார்க்க போகிறதில்ல. இந்த ஊழல் பிரச்சனைகளோட கூட்டு சேர்ந்துட்டு முள்ள மாதிரிக்கு முடிச்சு வைக்கி திருட்டு பையன் எல்லாத்துக்கும் சொம்படிக்கிற வேலையை தான் இந்த மாதிரி ஆணையங்களும் செய்யும். அதுவும் தனித்து செயல்படக்கூடிய வருமான வரித்துறையாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம், சிபிஐ இருக்கலாம், ஏன் இந்த தேர்தல் ஆணையமாக கூட இருக்கலாம். இவங்க எல்லாருமே பஞ்சத்துக்கு தான் அடிபட்டவங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சவாலை நீங்களும் விடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.